வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 2 ரிட்டன் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே வந்து இந்த மாதிரியான ரிட்டன் பேஸ்டு மெயின் எக்ஸாமில் 53 நாளில் இவ்வளோ சீக்கிரமாக வந்து ரிசல்ட் விட்டுருக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து திருத்தி ரொம்ப சீக்கிரமாக வந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக விட்டுருக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி, ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்கவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு ரொம்ப நாட்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம் சொல்லி. கடைசி 2022 கூட உங்களுக்கு நடந்த குரூப் 2 பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு 2 வருஷம் ஆச்சு ரிசல்ட் வர்றதுக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தானே இருக்குது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நிறைய கேஸ் உள்ளே வந்து அதுக்கப்புறமா வந்து ரிசல்ட் வந்து வேலைக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகிடுச்சு. பட் இந்த வட்டம் குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி. ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் விட்டுருக்காங்க, ஓகேங்களா. இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேகன்சி வந்து ஆல்ரெடி குரூப் 2க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 534 வேக்கண்ட் வந்து இருக்குது குரூப் 2 மெயின்ஸில். 534 வேக்கண்ட்டு. இதில் நல்லா ஸ்கோர் எடுத்துருக்கவங்க ரொம்ப ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். அதில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லேபர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இல்லை, செக்ஷன் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு 6 வேகன்சி. அதே செக்ஷன் ஆஃபீஸர் வந்து செக்ரட்டரியேட்டில் வந்து 6, டிஎன்பிசியில் வந்து உங்களுக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமர் டிஎன்பிசிலே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமருக்கு வந்து 3 வேகன்சி. இதில் இருக்கிறதுலே அதிகமாக வந்து உங்களுக்கு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் தான், டிசிடிஓ தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து எய்ம் பண்ணி படித்ததுமே வந்து இந்த டிசிடிஓ வேக்கண்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணிடணும், எப்படியா நம்ம கிடச்சிடணும் அப்படின்னு தான். இதில் வந்து முதல்ல வந்து 400க்கு மேலே இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி 336 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிடிஓ மட்டுமே வந்து 336 வேக்கண்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேக்கண்டி. டிசிடிஓ வந்து 336. அதே மாதிரி ஃபாரஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 121 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டர் வந்து ஸ்டேட் ஃபாரஸ்டர் வந்து மொத்தமாக 121 வேகன்சி. அதுபோக இன்னொரு ஃபாரஸ்டர் ஸ்டேட் ஃபாரஸ்டர் சொல்லிட்டு இன்னொரு கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 7 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 128 வேகன்சி. அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஓகேங்களா. இது ஒரு 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் விங்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து உங்களுக்கு எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 5 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து சைல்டு வெல்ஃபேர் ஸ்பெஷல் சர்வீஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி எஸ்சி ஜென்ரல் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதே ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு பிரிசன் அந்த பிரிசன் அண்ட் கரெக்ஷன் சர்வீஸில் வந்து உங்களுக்கு ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இல்லை விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 வேக்கண்ட் இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வந்து சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது 2 வேக்கண்ட் இருக்குது. அதே ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 வேகன்சி. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 534 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இல்லை இது வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் எல்லாம் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு, பிஎஸ்டிஎம்முக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்ற இந்த லிஸ்ட்டு வந்து டிஎன்பிசியால் வெளியிடப்பட்ட ஒரு லிஸ்ட்டு தான் அது. இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான என்ன பண்ணிக்கோங்க, அதை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த ரேங்க்குக்கு ரொம்ப ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நம்ம சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஒரு கட் ஆஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஒரு 5-6 பேர்ட்ட நான் விசாரித்தேன். ஸோ அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 177 கொஷின் எடுத்துருக்குறாங்க ஒருத்தவங்க நம்மளுடைய தெரிஞ்சவங்க. ஸோ 177 கொஷின் எடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலில் வந்து 150வது ரேங்கில் இருக்கிறாங்க. அதே மாதிரி கம்யூனலில் வந்து அவங்க ஒரு பிசி கேண்டிடேட்டு. ஸோ 177க்கு வந்து கம்யூனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 103வது ரேங்க் வந்திருக்கிறாங்க. ஓவராலில் 150வது ரேங்க் வந்திருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 159 மதிப்பெண் வந்து எடுத்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஓவராலில் ஒரு 700 சச்சத்தில் இருக்காரு. கம்யூனலில் 210வது ரேங்கில் இருக்கார். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒன்லி ஓவரால் ரேங்கை வச்சு நம்ம பேஸ் பண்ணோம் அப்படின்னா 160லேருந்து 177 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த முதல் ஒரு 1000 பேத்துக்குள்ளே இருக்கிறாங்க ஓவராலில், ஓகேங்களா. ஒரு 1000 பேத்துக்குள்ளே மிஞ்சி போனால் ஒரு 800 பேத்துக்குள்ளே இருக்கிறாங்க, ஓகேங்களா. முதல் 160லேருந்து 180க்குள்ளே இருக்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணி உள்ளே இருக்கிறாங்க, சரிங்களா. அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல போஸ்டிங்கே வந்து கிடைக்கிறாங்க. ஒரு 160க்கு மேலே இருந்துட்டாலே அவங்களுக்கு என்னது ஓரளவுக்கு நல்ல போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு என்ன பண்ணிடும், ஈஸியாகவே உங்களுக்கு வந்து நல்ல போஸ்டிங் வந்து கிடச்சிடும். நிறைய பேர் வந்து எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க குரூப் 2 மெயின்ஸுக்கெலாம். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுங்கன்னா இந்த 160 to 70 தாண்டி கண்டிப்பாக 170க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா.
குரூப் 2 மெயின்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிட்டன் பேஸில் ஒரு 170க்கு மேலே நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணிடும், வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வேகன்சியில் வந்து எந்தெந்த கேட்டகரி, ஜென்ரல் பிசிக்கெலாம் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமே அதை பார்த்துருவோம். ரிசல்ட் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா சீக்கிரமே பார்த்துருங்க. அதுக்கான லிங்க்குமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் குரூப் 2க்கு படிக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கை பார்த்து இல்லை இந்த கட் ஆஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரெடிக்ட் பண்ணி ஓரளவுக்கு என்ன பண்ணீங்க, கொஞ்சம் அவங்களுடைய எஃபெக்டை கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ரொம்ப நல்ல ஒரு சர்வீஸ் வந்து உங்களால் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் உங்கள்கிட்ட சொன்ன நினச்சேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் தட்டி விட்ருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.